நம்பிக்கை இருப்பவன் எதை கண்டும் பயப்படுவதில்லை. பயப்படுகிறவன் எது இருந்தாலும் இல்லாமல் போனாலும் பயந்து கொண்டேதான் இருப்பான். உங்களுக்குள் இருக்கும் பயத்தை கொன்று விடுங்கள். இல்லையென்றால் உங்கள் பயமே உங்களை கொன்றுவிடும். வாழ்க்கையில் நாம் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை சரியாக தீர்மானித்து விட்டால் அந்த வானத்தையும் எட்டிவிடலாம். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதனால் உங்கள் குறிக்கோள் என்ன என்பதை முதலில் தெளிவாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எந்த குறிக்கோளும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காதீர்கள். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுதான். உங்கள் குறிக்கோளில் நீங்கள் உறுதியாக இருந்துவிட்டால் உங்கள் பாதையில் குறுக்கீடுகள் என்று எதுவும் வராது. நமக்கென்று இருப்பது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். நமக்கென்று இல்லாத எதுவும் நமக்கு கிடைக்காது என்றெல்லாம் நினைத்துக் கொண்டு எதையும் விட்டுவிடாதீர்கள். நீங்கள் முயற்சி செய்தால்தான் அது கிடைக்குமா கிடைக்காதா என்பதையே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உங்கள் முயற்சியால் அடைய முடியாதது என்று இந்த உலகில் எதுவும் இல்லை. கடந்த காலம் என்பது ஓர் அனுபவம், எதிர்காலம் என்பது ஓர் ரகசியம். அந்த எதிர்கால ரகசியங்களை அறிந்து கொள்ள வாழ்க்கையில் பொறுமை மிகவும் அவசியம். நம்மால் எதை பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அதை ஜெயிக்க வேண்டும். இல்லையென்றால் வாழ்க்கை நீங்கள் நினைத்த பாதையில் பயணிக்காமல் வேறு எங்கெங்கோ தவறான பாதைகளில் சென்றுவிடும். நமக்கு எதிராக வரும் போட்டிகளை எதிர்த்து நின்றால்தான் நமது பலம் என்ன என்பது நமக்கே தெரிய வரும். எதிர்ப்புகளை கண்டு பயந்து விலகிவிட்டால் எதற்கும் யாருக்கும் பயனற்ற ஒரு வீணான வாழ்வைத்தான் வாழ வேண்டியிருக்கும். உங்கள் பாதையில் எதிர்ப்புகளும் தடைகளும் வந்தால் அதை எதிர்த்து போராடுங்கள். போராடி கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். போராட கற்றுக்கொண்டவன் வாழ்க்கையையே ஜெயிக்கிறான். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி வேறு ஏதோ ஒன்று நமக்காக திறக்கப் போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மூடிய கதவின் முன்னால் நின்று கொண்டு திறக்கப்படும் வழிகளையும் வாய்ப்புகளையும் தவறவிடாதீர்கள். வெளியில் தெரியும் காயங்கள் உன்னை பெரிய அளவில் பாதித்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்குள் இருக்கும் காயங்களை யாருக்கும் தெரியாமல் வைத்திரு. அதுதான் உன்னை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர்த்திச் செல்லும். உன் வீழ்ச்சியை பார்க்க நினைப்பவர்களுக்கு உன் வளர்ச்சியை மட்டும் பரிசாக கொடு. அவர்களுக்கு அதைவிட சிறந்த பரிசு வேறெதுவும் இருக்க முடியாது. நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் லாபத்தை எப்போதும் பார்க்கவே முடியாது. கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் சந்தோஷத்தை எப்போதும் சந்திக்கவே முடியாது. தோல்விகளை தாங்கிக் கொள்ள முடியாதவனால் என்றும் வெற்றியை